ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம கேரளா டு பெங்களூர் தான் போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். வந்து பேசஞ்சர்ஸ் தான் ஏற்ற போயிட்டுருக்கோம். Guys, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம். டிக்கெட் போலாம். ரைட், சரிப்பா. டிக்கெட் எடு எல்லாம் டிக்கெட் எடு, சீக்கிரம் டிக்கெட் எடுப்பா. டிக்கெட் எடு. இப்போ வந்து நம்ம கேரளா டு பெங்களூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பஸ் பெங்களூர் போகுதுப்பா. எல்லாம் டிக்கெட் எடு. இந்த டிக்கெட்டை பிடி, இந்தாம்மா டிக்கெட்டை பிடி. போலாம். சரிப்பா கண்டக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபாஸ்ட்டாக போகணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக பெங்களூர் போக முடியும். ஆமாப்பா ஃபாஸ்ட்டாக பாப்பா. போ ஓவர்டேக் பண்ணு. ஓவர்டேக் தான் பண்ணக்கூடாதுப்பா. சரி பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக போக முடியாது. சரிப்பா, ஃபாஸ்ட்டாக போகிறேன். போ ஒரு காரை தட்டிடும். போ லெஃப்ட் பிரேக் போடு. போ பார்த்தல எப்படி நின்று. போ ஓவர்டேக் அடி. பஸ் ஸ்டாப் வந்துட்டு. அப்போ நிறுத்து. லாரி இறங்குறோம். என்னப்பா டான்ஸ் ஆடுது பஸ்ஸு? எல்லாம் ஏறவங்களாம் ஏறுங்க. பஸ் பெங்களூர் போகுது. சீக்கிரம் ஏறுங்க. அப்போலாம் ரைட். சரிப்பா போலாமா? போலாம் ரைட். டிக்கெட் எடு 7 பேர் இருக்கீங்க, நான் பார்த்துட்டேன். நீங்கள் டிக்கெட் எடு. ஏமாத்த பாடாதீங்க. டிக்கெட் இந்த டிக்கெட்டை பிடி. டிக்கெட் எப்படிமா? எல்லாம் உட்காருங்க. எல்லாருக்கும் சீட் எல்லாம் உட்காந்து. என்னப்பா பஸ் ஸ்லோவா போகுது? ஆமாப்பா, அப்படிதான்ப்பா போவோம். பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் பங்க் வர வந்துட்டு தான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். யார் தான் டிஃபன் சாப்பிடணுமோ சாப்பிடுவாங்க. நிறுத்துறோம். பா கண்டக்டர், பேசஞ்சர்ஸ் இறங்கி சொல்லிக்கோ. யாரும் இறங்கலையாப்பா? இறங்கலையா? யாரும் வெளியே போறதா இல்லை. பெட்ரோல் போட்டோன்னா கிளம்பலாம். பெட்ரோல் போட்டாச்சுப்பா. கிளம்பு. போலாம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சரிப்பா. நிறுத்து கார் நிறுத்திட்டான். கார் இன்னும் ஸ்லோவாக போகிறான். ஓட்டத்தில் தான் இல்லையா அவனுக்கு? பெட்ரோல் போட்டு ஸ்லோவாக தான் போகுது. டிராஃபிக்காக இருக்குது. போலாம் ஸ்பீடாக போகலாம்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம். இந்த ரோடு கர்வாக வருது, சுற்றி மரமாக இருக்குதுங்க. பாருங்களா, சைடில் கூவம் ஆறு போகுது. ஆறு தான் காணும், வெறும் அந்த இடம் தான் இருக்குது. இருக்க மரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. அதாவது இந்த பஸ்ஸில் போகும்போது இந்த அழகை ரசிச்சுட்டே போகும்போது சுகமாக இருக்கும். பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியாப்பா? ஆமாம் டிரைவர். எல்லாம் நம்ம பஸ்ஸில் இருந்தால்தான் என்னோட டிரைவிங் ஸ்கில்லை பார்த்தவங்க தான். இந்த மரச்செடி கொடிகள்லாம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாப்பா, இந்த சிட்டியில் தான் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. வில்லேஜ் சைடு வந்து அந்த ஒரு நைட் நேரத்தில் ஒரு சன்ஸ் ரைஸ் ஆகும்போது ஒரு பூச்சி மாதிரி கத்தோம்ல, கீச் கீச்சு. நைட் டைம்ல எப்பப்பா சன்ரைஸ் ஆகுது? எக்ஸாக்ட் இப்போ காலையில் டைமில் சன்ரைஸ் ஆகும்ல, அந்த டைமில் தான் ஒரு பூச்சி கீச் கீச். டிரைவருக்கு எதுவுமே தெரியலங்க, சன்ரைஸ் நைட் ஆகுன்றாரு. தெரியாமல் சொல்லிட்டோம்பா. அதான் கீச் கீச்சு கத்தோம்ல காலையில் சன்ரைஸ் ஆகும்போது அந்த சத்தம் கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும்பா. எப்படியாப்பா? சரிப்பா. ஆமாப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம சாமியோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுருவாங்க. நம்ம எடுத்து நம்ம தாங்க நீட்டாக வச்சு. பஸ் ரொம்ப பக்தி பயமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரைவர் ரொம்ப நல்லவர். ஆமாம், பஸ்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்க இடத்த எப்பவுமே சுத்தமாக வச்சுப்பாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்ஷியான் தான் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். டாக்ஷியா ஒரு பஸ்ஸு, புது பஸ்ஸு. இது 1 கோடி. நம்ம டிரைவருக்கு படி கூட தெரிலங்க. டக்ஷான் போட்டிருக்கு. இப்போ தான் ஒரு படி தெரிஞ்சிருக்குது. வந்து பெட்ரோல் பங்க் வந்துருக்கோம். சும்மா சொன்னேன், பெட்ரோல் பங்க் தான் இல்லை, பெட்ரோல் பங்க் தான் போகல கைஸ். வந்து ரோடு கர்வாக இருக்குது, பார்த்து திரும்பினேன் கைஸ். இந்த இடத்துல வாங்க, நீங்களும் என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து பாப்பா டிரைவர். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். பார்த்த நல்ல மன உள்ளங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து பஸ் ஸ்டாப் வந்துச்சு. நெத்து எல்லாம் இறங்க. போலாமாப்பா டிரைவர்? போலாம். ரைட். ஆக்சிலேட்டர் அழுத்துப்பா. டிக்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் வருது, பார்த்து திரும்பலாம். பார்த்து பாப்பா டிரைவர். சரிப்பா. பேசஞ்சர்ஸ் சொல்லாம பயப்படுறாங்க. சரிப்பா. உன் பேருமே நீங்கள் காமிக்காது. என்ன தருமாப்பா? நீ நல்லா ஹைவேல சூப்பராக ஓட்டுவேன், வளைஞ்சு நெஞ்செல்லாம் ஓட்ட முட்டு சந்திலன்னு தெரியும். ஆமாப்பா. ஆனால் நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் பயப்படுறாங்க. இது ஹைவே கிடையாது, நார்மல் வே தானே. முட்டு சந்திலும் தெளிவாக தானே சொன்னேன். ஆமாம். பார்த்து பாப்பா, போன வாட்டி ஓட்டும் போது தான் ஒரு காரில் எங்கேயோ போயிடுச்சு, ஒரு அம்மா செவத்துல முட்டிக்கினாங்க. அந்த அம்மா கூட கையில் செங்கல் எடுத்து பாவம். அந்த அம்மா பஸ்லேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஆமாம், அந்த அம்மா தான் நாங்கள் உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா இல்லை, அம்மாவோட தங்கச்சி. அவங்க தங்கச்சி எப்படி வந்தாங்க? ஏன்னா எப்போ வந்தாங்களா கேட்க முடியும். எது வந்தாங்க? அவங்க தான் வரவே மாட்டாங்க. நம்ம டிரைவருக்கு அறிவே இல்லை சுத்தமாக. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கர்வாக போகுது ரோடு, வளைஞ்சு ஃபாஸ்ட் பார்த்து போகணும் ரோட்டில். இந்த ரோட்டில் போகும்போது பக்கத்தில் வயல்வெளி தான் இருக்குது. இங்கே எங்கள் ஊரில் வந்து இந்த வயல்வெளியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள். ஆமாம் மக்களே. எங்கள் ஊரில் எல்லா வயல்வெளியில் இருக்கும். வயலில் இது போயிடுச்சுங்க, சாஞ்சி போயிடுச்சுங்க மழை வந்ததுனால.
பயங்கர புயலுங்க எங்கள் ஊரில். அதை நினச்சா பயிரில் மறைஞ்சிருக்கிறதுலாம் பார்க்கும் போது அப்படியே ஒரு பஸ் ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் மக்களே. ஆமாம் மக்களே. அப்படியே ஒரு இளையராஜா பாட்டை கேட்டுகிட்டே போயிருந்தோன்னா அப்படியே சுகமாக இருக்கும். என்னோட நிலம் கூட போயிடுச்சுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வருஷமாச்சுங்க அது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு எதிர்த்து வாங்கினேன் தெரியுமாங்க. வந்து நல்ல வேலைங்க பார்த்து திரும்பினேன், டக்குன்னு பார்த்தேன். அப்படின்னா ரோடு கேவா போகுது. அப்படின்னா திரும்ப ரோடு கேவா போகுது. எத்தனை ரோடு தான் கேவா போகும்னு தெரிலங்க. எப்போ பார்த்தாலும் ரோடு கேவன்னு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம். அப்புறம் தான் நம்மளால் டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண முடியும். போகலாம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சரிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம், ஹை ஸ்பீடில் போகிறோம். அந்த லாரிக்காரனை வேறு இஷ்டம் கைஸ். அவன் என்னாச்சுன்னே தெரில. போனாட்டி இந்த மாதிரி தான் ஒருத்தர் இடிச்சு ஒரு அம்மா போய் இடிக்க வேலை போனானே. நீ தானே போய் இப்போ இடிச்சேன்னு. நான் இங்கேருந்து உள்ளேருந்து பார்க்கும்போது இடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இடிக்க வேலை பார்த்தியா? கேப்பே இல்லை, கேப் இருக்குது பாரு. கரெக்டாக அந்த அம்மாவோட ஃபேமிலி வரும்போது எல்லாம் போய் எங்கேயா முட்டின்னு இருக்கேன். அவங்க அம்மா பிறந்தாங்க, அவங்க அம்மா போனாட்டி பறந்தாங்க. இப்போ அந்த அம்மாவோட தங்கச்சி வந்து பறக்க போகிறாங்க. எனக்கு பயமாக குடும்பமே ஒரு பயமாக பஸ்ஸை தேர்ந்தெடுக்காது ஒன்று. போகலாம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சரிப்பா. இந்த ப்ரைவேட் பஸ்னால சைடில் லைட்டு தான் போட்டு ஜாலியாக போகணும்பா. இதே கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா தொல்லை. கார்பரேஷன் ஆஃபீஸ் வந்து கத்துவானுங்க, ஏன்டா அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் லைட்டு போடுறேன்ட்டு. இந்த பஸ்ஸுக்காக ஸ்லோவாக போகிறாங்க. ஆமாம் மகளே, ஓவர்டேக் பண்ணுறா டிரைவர், ஓவர்டேக் பண்ணு டிரைவர். சரிப்பா. இஷ்டம்டா எப்பா கண்டக்டர், அவன் இஷ்டம். எப்பா நீ காரை முட்டி அந்த அம்மா பறந்துட்டாங்க. அந்த அம்மாவை பறந்தாங்க, அந்த அம்மாவோட தங்கச்சி பறந்துட்டாங்க. பார்த்து பாப்பா, நல்ல வேலை இவங்க வெளியே விடலை. இந்த பஸ் எப்படியே ஓவர்டேக் பண்ணுப்பா. சரிப்பா. இப்போ பண்ணுற பாரு, இந்த மாதிரி ஓவர்டேக் அவனுமே பண்ணிட மாட்டான்பா. பேசியிருக்கும் போதே நம்ம டெஸ்டினேஷனே வந்துட்டோம் கைஸ். இனிமேட்டு அந்த பஸ்ஸுக்கார நம்ம ஓவர்டேக்கே அதிகம் பண்ண முடியாது. அடுத்த வீடியோ நம்ம அந்த பஸ்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் மக்களே. ஆமாம் மக்களே, அந்த பஸ்ஸு நம்ம வந்து TN06 AK 4074. மக்களே, இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டாப்பிங் இருக்குது. பெங்களூர் வந்துட்டோம், பார்த்து நிறுத்துப்பா. சரிப்பா. அதில் இறங்க, சீக்கிரம் இறங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் மக்களே, பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுக்கோங்க. பாய் மக்களே. பாய்.